இந்த மாதிரி நிறைய பேரு பெர்ஃப்யூமை செடியில அடிச்சா இந்த செடியே அழுகி போயிடும் சொல்லியிருக்காங்க. இப்போ லைவாவே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா கடையில கிடைக்கிற பெர்ஃப்யூமை இந்த செடியில வந்து அடிக்கிறேங்க. இப்போ ஒரு 24 hours வெயிட் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். 24 hours later. 24 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப பாத்தீங்களா அதே செடியோட நிலைமை எவ்வளவு வாடி இருக்கு, செடியெல்லாம் எப்படி கருப்பா இருக்கு பாருங்க. சோ இப்ப தெரியுதா இந்த பர்ஃபியூம் பின்னாடி இருக்கிற டேஞ்சர். குறிப்பா இந்த பர்ஃபியூம் மேனுஃபேக்சரர் என்ன பண்றாங்கன்னா இதுல பேலேட்ஸ், பாராபென்ட் 2 முக்கியமான கெமிக்கல், அது போக பல கெமிக்கல் ஆட் பண்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய எண்டோக்ரைன் கிளாண்டை டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. அதாவது நம்மளுடைய பல ஹார்மோன்கள் தடைப்படுது. டயபிட்டிஸ் இருக்கவங்க, தைராய்டு இருக்கவங்களுக்கு இது அதிகப்படுத்துது. அதே மாதிரி லேடிஸ் வந்து பிரஸ்ட் கேன்சரும் அண்ட் மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் லெவலும் பாதிப்படைகிறதுக்கு இது ஒன் ஆஃப் தி காரணமா அமையுதுங்க. சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கடையில கிடைக்கிற விளம்பரத்தை நம்பி வாங்குற இந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்றத தவிர்த்துருங்க. சோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ தயவு செஞ்சு இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.